மாநிலம் பாட்னாவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையே கடும் மோதலானது நிலவியது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். பீகார் தலைநகர் பாட்னாவில் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே மிக கடுமையான மோதல் ஏற்பட்டு இருதரப்பும் ஒருவரை ஒருவர் கடுமையான தடிகளாலும் கற்களாலும் தாக்கிக் கொண்டனர். இந்த தாக்குதலில் சிலருடைய மண்டை உடைந்து ரத்தம் வழிந்தது. இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. பீகார் மாநில காங்கிரசினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வெளியேதான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. குறிப்பாக நேற்று பிரதமர் மோடியினுடைய அலுவலகத்திற்கு வெளியே காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீகாரில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வெளியே போராட்டம் நடத்தப்படும் என பாஜகவினர் அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பீகார் மாநில பாஜக தலைவர் சஞ்சய் சாரவாகியினுடைய தலைமையில் பீகாரில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய அலுவலகத்திற்கு வெளியே தர்ணா போராட்டம் நடத்துவதற்காக சென்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாக மாறி கைகலப்பினுடைய தொடர்ச்சியாக இரு தரப்பும் கற்களை கொண்டும் தடியை கொண்டும் தாக்கிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு உடனடியாக வந்த காவல்துறையினர் இரு தரப்பையும் விலக்கி சமாதானப்படுத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதலில் காங்கிரஸ் கட்சியினர் தான் கற்களை கொண்டும் தடிகளை கொண்டும் தாக்கியதாகவும் பாஜகவினர் குற்றம் சாட்ட, நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, நாங்கள் எங்கள் கட்சி அலுவலகத்தில் தான் இருந்தோம், ஆனால் பாஜகவினர் தான் முதலில் கற்களையும் தடிகளையும் கொண்டு தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இரு தரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர். குறிப்பாக பீகார் மாநில பாஜக தலைவர் சஞ்சய் சாரவாகி உயர் பாதுகாப்பு மிகுந்த பிரதமர் மோடியினுடைய அலுவலகத்திற்கு வெளியே காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் போராட்டம் நடத்தியதன் மூலம் பிரதமருடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாகிவிட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.